வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் முத்திரை, வாமன முத்திரை பார்ப்போம். ஏன்னா வாமன முத்திரையோட பலன்கள் வந்து அதிகம் இருக்குது. அந்த முத்திரை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. முதுகு தண்டு நேராக இருக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி அமர்ந்துக்கங்க. நார்மல் ப்ரீத் இன் அண்டு நார்மல் ப்ரீத் அவுட். ஸ்லோ அண்ட் டீப் ப்ரீத் இன் பண்ணுங்கள். ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் 10 டைம்ஸ். இந்த மாதிரி உங்கள் எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறீங்க. எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், எப்படி மூச்சை வெளியில் விடுறோன்றதை வாட்ச் பண்ணுறீங்க. இப்போ இந்த வாமன முதிரை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல். ஓகே. அதோட சுண்டு விரல் நுனி. கவனமாக கேட்டுட்டு செய்யுங்க. புது முதிரைகள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா கேட்டுட்டு செய்யுங்க சாந்தி மேம். ஓகே, கரெக்ட். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நம்ம வந்து கை விரல்களை இணைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சில பேருக்கு தான் அதில் கொஞ்சம் பெயின் வரும். ஆனால் செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகிரும். ஏன்னா மினிமம் வந்து நம்ம 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்க போகிறோம். கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல், சுண்டு விரல். கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மற்ற 2 விரல்கள் நேரே நீட்டி இருக்க வேண்டும். சில பேருக்கு இந்த வாமன முத்திரை செட்டாக கொஞ்சம் நாளாகும். இப்போ இவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா வந்திருக்கு சாந்தி மேம். ரைட் ஹேண்டு வந்து கொஞ்சம் கேப்பு விடும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த விரல் அமைப்பை பொறுத்தும் அந்த உடம்புல இருக்க ப்ராப்ளத்தை பொறுத்தும் கை விரல் வந்து இணைய கொஞ்சம் நாளாகும். செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆயிரும். பொதுவாக முதிரையை வந்து மார்னிங் ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியும் ஈவினிங் வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியும் அமர்ந்து செய்ய வேண்டும். ப்ரீத் வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் கை விரல்களில் கொடுத்துருக்க அந்த இணைப்பை வாட்ச் பண்ணுறோம். மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். ரொம்ப பல்ல கடிச்சிட்டு அழுத்திலாம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அந்த விரல்களோட இணைப்பில் மைல்டு ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறோம். இந்த வாமன முதிரை வந்து நமக்கு வந்து அதிகமான ஹெல்ப் பண்ணுது. அதை என்னன்றதை ஒன்றா பார்க்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் அந்த முத்திரையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிவிட்டு மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களை கொடுத்துருக்க அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முத்திரை வந்து உடல் சூட்டை சமப்படுத்தும், மூல நோய் வராமல் தடுக்கும். பைல்ஸ் இருக்கிறவங்க செஞ்சால் அந்த மூல நோய் அவங்களுக்கு வந்து நாளடைவில் படிப்படியாக குறைஞ்சிரும். ஆப்ரேஷன் அளவுக்குலாம் போக தேவையில்லை. ஈவன் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மருந்து இது மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட, களிம்பு இது மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதை நிப்பாட்டுற அளவுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து ஹீட் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது செய்கிறப்ப அவங்க வந்து வெளியில் விளையாடுறப்ப டெய்லி மார்னிங் ஈவினிங் வெளியில் போயிட்டு வர்றாங்க. வெயிலில் சம்மர் டயத்துலையும் சொன்னது கேட்காம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா விளையாடுறதுக்கு வெளில போவாங்க. அப்போ சூடு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராது. நிறைய பலன்கள் கொடுக்குற இந்த வாமன முத்திரையை ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். காலையிலையும் ஈவினிங்கும் மினிமம் 3 to 5 மினிட்ஸ் நம்ம இந்த முத்திரையில் அமர்ந்து அதுக்குண்டான பலனை அனுபவிப்போம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முத்திரை செய்வோம். தேங்க்யூ மேம்.